அருண், இந்த கொலை வழக்குல உன்னை கவனிச்சீங்களா? ஆஹா, உன்னையோ அல்லது என்னையோ ஜூனியரா போடாம இந்த கேஸுக்கு வேற யாரையோ ஒருத்தர் புதுசா போட்டிருக்காரு, அதை சொல்றியா? ஆமா, சித்தப்பா நம்ம 2 பேரையுமே அவாய்ட் பண்றாரு. அதுதான் ஏன்னு தெரியல. முதல்ல நீ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரு கொலை கேஸ உன் கையில கொடுக்க மாட்டான்னு யோசனை பண்றதுலாம் சென்டிமெண்ட்லாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேற ஏதோ காரணம் இருக்கு. சித்தப்பா எவ்வளவு இழைச்சு போயிட்டாரு பாத்தீங்களா? முன்ன இருந்த கலகலப்பையே இந்த வீட்டுல காணோம். என்னமோ நம்ம வீட்லயே ஒரு கொலை விழுந்த மாதிரி இருக்கு. நீ எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்க. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ப்ரோனோட் கேஸையாவது ஸ்டடி பண்ணுவோம். இந்த கேஸுக்கு நான் தேவையில்லை, நீங்களே பாருங்க. மிஸ்டர் விஸ்வம், நீங்க சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். பரந்தாமன் மீராபாய் புருஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தும் புருஷன் மனைவி பார்க்க வரத நீங்க தடுத்து இருக்கிறீங்க. நீங்க 2 பேருமே சேர்ந்து தடுத்து இருக்கிறீங்க. ஏன், என்ன காரணம்? நான் சொல்றேன். இவ்வளவு நாளா வராத புருஷன் திடீர்னு வந்துட்டாரு. மீராபாயை கூட்டிக்கிட்டு போயிட்டா எங்க உங்க தொழில் பாதிக்கப்படுமோ பயந்தீங்க. அதனாலதான் அவரை வீட்டுக்குள்ள வராதபடி தடுத்தீங்க. இல்ல, இல்லவே இல்ல. மீராபாய் பணத்துல ஒரு பைசா கூட நான் தொட்டதில்லை. பரந்தாம் அவ குழந்தைய அவ கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அதுக்கு பயந்துதான் நான் அப்படி செய்தேன். குழந்தைய பொறுத்தவரையில பரந்தாமனுக்கு சம உரிமை இருக்கு இல்லையா? குழந்தைய தான் வளர்க்கிறேன்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டு போனா அதுக்கு என்ன தப்பு இருக்க முடியும்? பரந்தாம ரொம்ப கெட்டவங்க. ஓ, கெட்டவன். பரந்தாமன் மீராபாயோட புருஷன். அந்த குழந்தை அவங்க 2 பேருக்கு பிறந்தது, அப்படித்தானே? ஆமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மீராபாய் சொல்லி தெரியும். அதாவது அவங்க சொன்னாங்க, அதை தவிர வேற ஒன்னும் ஆதாரம் கிடையாது இல்லையா? அதனால அந்த குழந்தைக்கு தகப்பன் வேற யாராகவும் இருந்திருக்கலாம் இல்லையா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காகவே மீராபாய் பரந்தாமனுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஐ அப்ஜெக்ட் டு தி ஸ்லாண்டரஸ் ரிமார்க்ஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூட்டர். யுவர் ஆனர், உண்மையை வரவழைக்க கேள்விகள் கேட்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர தாய்மையை பங்கப்படுத்துவதோ ஒரு தாயை தரைக்குறவாக பேசுவதோ இந்த நீதிமன்றத்தின் புனித தன்மையை அவமதிப்பதாகிறது. Quite true. Prosecutor, இந்த மாதிரி கேள்விகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏம்மா, பரந்தாமனால அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை கெட்டு போயிடு நினைச்சீங்க. மெட்ராஸ்ல ஒரு கான்வென்ட்ல சேர்த்தீங்க. ஆமா. அந்த பெண்ணுக்கு சிபாரிசு கடிதம் எழுதி கொடுத்தா சொல்லப்பட்ட டாக்டர் ராகவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. கான்வென்ட்ல சேர்த்துக்கிட்டாங்களே மதர் மேரி, அவங்களாவது எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. அதாவது மீராபாயை தெரியும், அவங்களுக்கு ஒரு பெண் இருந்தது தெரியும், பரந்தாமனா அந்த பொண்ணுக்கு தகப்பன்னு சொல்லி தெரியும். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. டாக்டர் ராகவன தெரியும், அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. மதர் மேரிய தெரியும், அவங்க எங்க இருக்காங்க தெரியாது. உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் தெரியுது, பாதகமான விஷயங்கள் அத்தனையும் தெரியல. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது, மீராபாய்க்கு மகளே கிடையாது. நிச்சயமா இருந்தா அவ எங்க? எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. எல்லா சாட்சிகளும் அந்த பொண்ணை பத்தி தெரியாதுங்கிற வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி பொண்ணு உலகத்திலேயே கிடையாது. அப்படி இருக்கிறதா சொல்றதெல்லாம் கற்பனை, கட்டுக்கதை, பொய், புரளி, பித்தலாட்டம். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். பதட்டத்திலேயாவது தனக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்காதா என்று சர்க்கார் தரப்பு வக்கீல் வயதான அம்மாவை பயமுறுத்தி மிரட்டுகிறார். மகளுடைய நல்வாழ்க்கை இந்த கொலைக்கு அடிப்படை காரணமாக வாதாடப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகளே இருந்தாளா இல்லையா என்று புதிருக்கு விடை காணாமல் இந்த வழக்கை மேலே தொடர்வதில் அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மிஸ்டர் சுரேஷ், இந்த பொண்ணை பத்தின விவரங்கள் இந்த கோர்ட்டுக்கு தெரிய வேண்டியது அவசியங்கிறது நீங்க உணரலையா? அந்த பெண்ணை கோர்ட்ல ஆஜர்படுத்த முடியுமா? சர்க்கார் தரப்பு வக்கீல் அவர் வாதத்தை தொடரலாம். குற்றம் சாட்டப்பட்டு நிற்கும் மீராபாய்
தன் கணவனை இரக்கமின்றி சுட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் குற்றவாளி தன் மகளுக்காக கொலை செய்ததாக கூறுவது வெறும் கற்பனை. It is sheer concoction, pure fabrication, and the story of the girl is all eyewash. குற்றவாளிக்கு ஒரு மகள் இருந்தது உண்மையானால் அவள் எங்கே, ஏன் கொன்று ஆஜர்படுத்தவில்லை? The defense is lousy. It is trying to catch us wrong. I can't wait to help it. சித்தப்பா, நீங்க எப்ப சாப்பிட போறீங்க? மணி 10 ஆச்சு. எனக்கு என்னமோ இன்னைக்கு பசி இல்லம்மா. போமா, நாளைக்கு இந்த மர்டர் கேஸ் ஆர்குமெண்ட், அதுக்காக வணங்குற விஷயம் எல்லாம் சேகரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மர்டர் கேஸ்? அதுதான், நிறைய வேலை இருக்குமா. சரி சரி, நீ ஏன் வருத்தப்படணும்? நீ போய் கொஞ்சம் பிஸ்கட்டும் பால் அனுப்பு. நீ போய் சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துக்கம்மா. போ. சித்தப்பா, சித்தப்பா. ஓ, பொழுது விழுந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இந்த பட்லர் என்ன பண்ணா? எங்க தொலைஞ்சு போயிட்டான்? கொஞ்சம் இருமா, நான் முகத்தை கைவிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் கிருஷ்ணா. குட் மார்னிங். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சித்தப்பா ராத்திரி பூரா தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அந்த சமயம் பிடிச்ச கொலை வழக்கு இன்னையோட ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இன்னைக்கு கோர்ட்ல ஆர்குமெண்ட் ஆரம்பமாகுது. ஆர்கியூ பண்ணும் போதே சித்தப்பா மயக்கம் போட்டு விழுந்துருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நடத்தகிட்ட ஒருத்திக்காக ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கிறாருன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. ஓ அருண், நீ கூட வந்தாச்சா? ஆமா, என்னமோ கேஸ பத்தி சில பாயிண்ட்ஸ் கேட்டிருந்திய. என்ன பாது, என்ன ஒரே நிசப்தம்? You want to ask something? எதாவது கேட்கணுமா? இல்ல சித்தப்பா, நான் கேட்க விரும்புறேன். கேள. இந்த கொலை கேஸுக்காக உங்க நேரத்தை செலவழிச்சு ஏன் இப்படி உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க? A dirty case. Dirty case? A murder case cannot be pretty. ஃபீஸ் கிடைக்கிறதேமா? ஃபீஸ் எங்கறியா பணம்? அதுக்காகத்தான். ஆமா, தயவு செஞ்சு பேச்ச மாத்தாதீங்க. Don't try to change the topic. பணத்தை பெருசா மதிக்கிறவர் இல்ல நீங்க. இந்த கேஸுக்கு மட்டும் சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையுமே மறந்துட்டு 24 மணி நேரமும் பாடுபடுறீங்க. ஏன் இப்படி? நீங்க பேரிஸ்ட் ஆனதுல இருந்து இதுதான் உங்களுக்கு முதல் கொலை கேஸா?
இனிமேதான் நீங்க திறமையான வக்கீல்னு பேர் எடுக்கணுமா? எவ்வளவு ஒரு நடத்த கெட்டவா, கட்டின புருஷனையே கொலை பண்ணிட்டவா, அந்த கேடு கெட்டவனுக்காக. சரி, அப்படியே இருந்தாலும் இந்த தொழிலுக்கு வந்துட்டு நமக்கு இந்த பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாதுமா. 4 வகையான கட்சிக்காரங்க வரத்தான் செய்வாங்க. நாய் வித்த காசு குறைக்காது. இந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு வா. நில்லுங்க. இந்த கேஸ் கூட பரவாயில்லம்மா. இதை விட நூதனமான இன்னொரு கேஸ், கொலை கேஸ். மறுபடியும் பேச்ச மாத்தாதீங்க. உண்மையை தெரிஞ்சுக்காம உங்களை நான் விட போறதில்லை. இந்த வழக்குல ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கு. வெளியே சொல்லக்கூடாத ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. என்னது? சொல்லுங்க சித்தப்பா, சொல்லுங்க. போய் ஒரு தாசி உடலையே வித்து பணம் பண்றவனுக்காக புகழ் பெற்ற ஒரு பாரிஸ்டர் அவருடைய நேரத்தை எல்லாம் பாழாக்க வேண்டிய காரணம் உங்களுக்கும் அவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நான் கெட்டவ இல்லை. But tell me the truth. அந்த கொலைகாரியை காப்பாற்றுறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம்? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கவும் நான் விரும்புறேன். கிருஷ்ணா, நீ ஏன் இப்படி பேசுறேன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலம்மா. உன் மனசுல இறக்கமே இல்லாம போயிடுச்சா? சரி சரி, நான் இப்ப ரொம்ப நொந்து போயிருக்கேன். இனிமே கிட்ட எதையுமே கேட்காது. அருண் இருக்கே, இந்த பர்டிகுலர் கேஸ் செய்து பேச்ச மாத்தாதீங்க சார். நீங்க கிருஷ்ணா கிட்ட நேரடியா எதையுமே சொல்ல விரும்பல. என்கிட்டயாவது சொல்லுங்க. யார் நீ கூட என்ன மன்னிச்சிருங்க சார். விவசாய கட்டவங்களுக்கும் பண்பு இல்லாதவங்களுக்கும் என் இதயத்துல இறக்கமே கிடையாது. நீங்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டமே என்னன்னு தெரியாதவங்களை தாப்பா பாத்துருக்கீங்க. அவங்களையே அளவுகோலை வச்சுக்கிட்டு அவங்கள மதிப்பிடக்கூடாதுப்பா. புருஷனையே கொலை செஞ்சவ சார் அவ. அவளுக்காக இல்லப்பா, அவளுடைய மகனுக்காக. இல்ல சரக்கா, தன் தொழிலுக்கு அவ புருஷனை இழந்தா நினைச்சிருக்கிறா. அதனாலதான் கொலை செஞ்சிட்டான். இல்ல சார், உங்களை நான் தெய்வத்துக்கும் மேலா மதிக்கிறேன். உங்க பேருக்கும் புகழுக்கும் கடங்க ஏற்படுறத எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. சொல்லுங்க சார், உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? எங்க கிட்டயே ஏன் மறைக்க பாக்குறீங்க? யார்? Stop it! Stop it! Stop it! Stop it! நான் எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. சொல்றேம்மா, சொல்லிடுறேன். அந்த பெண்ணுக்கு சூழ்நிலை கொடுத்த பெயர் தான் அடுத்த கெட்டவன், நடுத்தரு விபச்சாரி. அந்த பெண்ணுடைய சோகக்கதையை தியாகத்தின் அர்த்தவாரத்துல தான் ஆரம்பமாச்சு. தந்தப்பட்ட கடனுக்காக தன் காதலையே தியாகம் செய்தான். பாவத்தின் உருவகமான பரந்தாமனை கல்யாணம் செய்துகிட்டான். கணவன் ஒழுங்காரவரா இருந்திருந்தா கடைசி வரைக்கும் அவனும் நல்ல முறையிலேயே தன் வாழ்க்கையை நடத்தியிருப்பான். பணத்திற்காக சொந்த மனைவியையே விலை பேசின மகா பாவியம்மாவ ஆணினத்திற்கும் கணவன்கிற மரபுக்கு அவமான சின்னமாய் இருந்தவனே, அவ அந்த நேரத்திலேயே சுட்டு கொண்டு இருக்கணும். ஆனா அவனையும் உயிரோடு விட்டு வைக்கிற அளவுக்கு அவ மனசு தாராளமா இருந்திருக்கம்மா, தாராளமா இருந்திருக்கு. மானமுள்ள எந்த பெண்ணும் அவனோட வாழ துணிய மாட்டா. அந்த முடிவைத்தான் அவளும் எடுத்தா. தற்கொலைக்கும் தயாரான அவ தன் வயத்துல வளர்ந்துகிட்டு இருந்த குழந்தைக்காக தன் வாழ்க்கையே மாத்தி அமைச்சுக்கிட்டா. நடனமாடி பாட்டு பாடி சம்பாதிக்க ஆரம்பிச்சா. தன் மேலுள்ள களங்கம் தன் மகளையும் தொடரக்கூடாதுங்கிற புனிதமான எண்ணத்தினாலதான் மகளையே பிரிஞ்சு வாழ துணிஞ்சா. தன் நிழலையே தங்கிட்ட இருந்து பிரிச்சா. தன் கண்ணே படாம அந்த குழந்தைய கண்காணாத இடத்துல வளர்த்தான். தான் அவமானத்தை சுமந்துகிட்டாலும் தன் மகளுக்கு சமுதாயத்தில் ஒரு உன்னதமான இடத்தை உருவாக்கி கொடுத்தா. அவ கனவெல்லாம் நனவாயிட்டு இருக்கிற அந்த நேரத்துலதான் அந்த பாவி பரந்தாம மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டான். எந்த லட்சியத்துக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டாலோ அந்த லட்சியத்தையே பாழ்படுத்த துணிஞ்சிட்டான். மகளுடைய வாழ்வையை கெடுத்துருவேன்னு மனைவியை பிளாக்மெயில் பண்ணான். How can anybody bear this torture? பொறுக்க முடியாத நிலைமையில தான்
அவ அவனை சுட்டுக் கொன்னா. அவ கொலை செய்யலம்மா, தண்டனை தான் கொடுத்தா. The punishment that was long overdue. அப்படிப்பட்ட பாதகனுக்கு அவ தண்டனை கொடுக்க தவறி இருந்தா அவனை தண்டிக்க சட்டத்துக்கே சந்தர்ப்பம் இல்லாம போய் இருந்திருக்கும். ஏன்னா இந்த அலமாரியில இருக்கிற ஆயிரக்கணக்கான புஸ்தகங்களிலே எந்த ஒரு அத்தியாயத்திலேயும் எந்த ஒரு பிரிவிலேயும் அந்த பாவியன் பாதக செயலுக்கு தண்டனையே போடலம்மா. அவனுக்குரிய தண்டனை அவ ஒருத்தியால தான் கொடுக்க முடியும். You know, she did it. அப்ப கொடுக்க தவறிய தண்டனையே இப்ப கொடுத்தா. A deferred punishment. That's all. சட்டப்படி அவ ஒரு கொலை குற்றவாளியா இருக்கலாம், ஆனா நியாயப்படி அவ சரியான நீதிபதி. எந்த முகம் அவட தாசி இன்னும் வேசி இன்னும் தாறுமாறா திட்டிச்சோ அந்த முகம் இப்ப கலங்குது, கண்ணீர் வடிக்குது. நான் அடுத்த உண்மையை சொன்னா நீ துடிச்சு போயிடுவேமா. தேவி யாரையோ காதலிச்சு தன் காதலை தியாகம் செய்ததா சொன்னேனே, அந்த காதலன் யார் தெரியுமா? நான் தான். எந்த பெண்ணுக்காக அவ படக்கூடாத துயரத்தை எல்லாம் அனுபவிச்சாலோ அந்த பெண் யார் தெரியுமா? நீதான். இப்ப சொல்லம்மா, அவ தாசியா, தன்னலம் இல்லாத தாயா, வேசியா, விவேகமுள்ள பெண்ணா, விலை மகளா, விலை மதிக்க முடியாத மாணிக்கமா, நடத்த கட்டவளா, நானே போற்ற வேண்டிய நல்லவளா? சொல்லம்மா. Stop it! Stop it! அவ செஞ்சது கொலை குற்றமா? அவ தண்டிக்கப்பட வேண்டியவதானா? அந்த அன்பு தாயை தூக்கு மேடைக்கு அனுப்புறதா நியாயமா? சொல்லு கிருஷ்ணா, சொல்லு. உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரமாச்சு சித்தப்பா. இப்போ நீ பேச்ச மாத்தாத கிருஷ்ணா. அவளுக்காக நான் வாதாடுறது தப்பா? My dear young man, அபாகியவதியான ஒரு தாய்க்கு மகளா பிறந்துட்ட ஒரே ஒரு குற்றத்துக்காக நீ கிருஷ்ணாவை நிராகரிச்சிட மாட்டேன்னு நினைக்கிறேன். Time is up. எனப்படுபவள் ஒரு காவியம். நான் இதுவரை கூறியது அந்த தாயின் சோகக் கதைதான். ஒரு நாள் இரவு நடந்த அந்த கோரக் கொலையை மறந்து விடுங்கள். அதற்கு பதில் அந்த காவிய தலைவியின் துயரம் மிகுந்த கதையை நினைவில் கொள்ளுங்கள். இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுந்த உணர்ச்சி போராட்டத்தின் இந்த முடிவை மேலெழுந்த வாரியாக நாம் பார்க்க வேண்டாம். இப்படிப்பட்ட சோதனை காலம் வரும்போது தன்னை காத்துக்கொள்ளவும் தன்னுடைய குழந்தையை காத்துக்கொள்ளவும் எந்த தாய் தான் துணிய மாட்டாள். துஷ்டர்களிடமிருந்து நல்லவர்களை ரட்சிக்க அவ்வப்போது அவதாரம் எடுப்பதாக கூறப்படும் கடவுளும் அவளுக்கு உதவியாக வரவில்லை. தீமைகளை கண்டிக்கக்கூடிய சட்டம் பரந்தாமனுடைய செயல்களை தீமை என்று கூறவில்லை. அதனால்தான் இந்த தாய் தன் மகனை தீமையிடமிருந்து தானே ரட்சித்தாள். She had all along been under the stress of grave provocation, extreme and continuous provocation. இந்த வழக்கில் குற்றவாளியின் மீது அனுதாபம் ஏற்படாத வகையில் அவர்களின் நடத்தையை பற்றி தரக்குறைவாக பேசப்பட்டது. தோல்வி மனப்பான்மையினால் உயிரை போக்கிக் கொள்ளாமல் தன்னுடைய மகளுக்காகவாவது வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற முடிவிற்கு வந்து தான் துயரப்பட்டாலும் ஆடி பாடி மற்றவர்களை மகிழ்வித்து தன்னுடைய கண்மணியின் வாழ்வை இந்த நாட்டிற்கு பயனுள்ளதாக செய்ய முயன்ற தாயை நடத்தை கெட்டவள் என்று ஏசுகிறது உலகம், குற்றவாளி என்று உருவுகிறது சட்டம். நாம் யாவரும் அருமையான தாய்மாரை பெற்றவர்கள். அந்த தாயின் ஆதர்ச வடிவில் இவர்களை உங்கள் முன்னால் நிறுத்துகிறேன். இந்த தாய் குற்றவாளியா? Your Honor, a mother is one who can take the place of all the others, but whose place no one else can take. ஆம், தாய் என்பவள் தந்தையாகலாம், தனையனாகலாம், ஆசானாகலாம், ஆண்டவனாகலாம்.
எந்த ஒரு ஸ்தானத்தையும் ஒரு தாயால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேறு எவராலும் ஒரு தாயின் புனிதமான இடத்தை இட்டு நிரப்ப முடியாது. ஏன், அந்த ஆண்டவராலும் ஈடு செய்ய முடியாது. ஆண்டவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்தை அன்னைக்கு கொடுத்திருப்பது நமது பண்பாட்டில்தான், நமது நாட்டில்தான். அப்படிப்பட்ட புனிதத்தன்மை கொண்ட ஒரு தாயை நாம் தண்டிக்க போகிறோமா? இந்த வழக்கை பொறுத்தவரையில் புதிராக தோன்றிய விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். எந்த பெண்ணுடைய நலத்தையும் நல்வாழ்வையும் நினைத்து தன்னையும் தன் வாழ்வு அனைத்தையும் பலி கொடுத்தாளோ அந்த பெண் யார்? அவள் எங்கே இருக்கிறாள்? அவள் இங்குதான் இருக்கிறாள். இந்த நீதிமன்றத்தில் தான் இருக்கிறாள். உங்கள் முன் நிற்கிறாள். அவள் வேறு யாரும் அல்ல, நானேதான். புனிதமான இந்த நீதிமன்றத்தில் கௌரவமான உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் பெருமையுடன் கூறிக்கொள்ளுகிறேன், இவர்கள் தான் என் தாய். என் அன்னைக்காக என்னுடைய எளிய வேண்டுகோளை நிறைவேற்றுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன். என் இனிய அம்மாவை, உதவியற்ற என் தாயை, இதோ உங்கள் எல்லோருடைய கண்ணெதிரிலும் குற்றவாளி கூண்டில் இருக்கும் என் அருமை அன்னையை என்னோடு வாழ விடுங்கள், என்னோடு வாழ விடுங்கள். இத்தனை காலம் என்னை விட்டு பிரிந்து வாழ்ந்த என் அன்பு தெய்வத்தை என்னிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். சித்தப்பா, சித்தப்பா, உடனே டாக்டரை கூப்பிடுங்க. அம்மா, அம்மா,